தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கணத்துலேருந்து புறப்பொருள் திணைகள் தான் பார்க்க போகிறோம். புறப்பொருள் திணைகள் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான கல்வி, செல்வம், வீரம் மற்றும் அரசியல் இது எல்லாத்த பற்றியுமே சொல்லக்கூடிய ஒரு இலக்கணம் தான் இந்த புறப்பொருள் திணைகள்ன்றது. இதில் மொத்தம் 12 திணைகள் இருக்குது. அதுக்கான மீனிங் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டும் நான் சொல்கிறேன். லிசன் பண்ணிக்கோங்க. வெச்சி திணைனா ஆணிரை கவர்தல். ஆணிரைனா மாடு தெரியும் இல்லையா? அதை கவர்ந்துட்டு வர்றது. ஒரு நாட்டில் இருக்கிற மன்னர்களும் அவங்களோட வீரர்களும் போயிட்டு வேறு நாட்டில் இருந்து ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு வரது தான் வெச்சி திணைன்னு சொல்கிறோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வெக்கமா இல்லையா என் மாட்டை இழுத்துட்டு போகிறானே அப்படி சொல்லுவோம்ல. ஸோ வெச்சினா வெக்கமா இல்லையா, மாட்டை திருடுறான். மாட்டை திருடுறது தான் வெக்கமா இல்லையா அப்படின்றது. அடுத்து கறந்தைனா பால் கறக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருடிட்டு போன அந்த மாட்டெல்லாம் போயிட்டு மீட்டு கொண்டு வராங்க. ஆணிரை மீட்டு கொண்டு வர்றது தான் கறந்தை. அடுத்து வஞ்சி அப்படின்னா போயிட்டு ஆணிரை திருடிட்டு போனாங்க, அது அவங்க போய் மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வெஞ்சன்ஸில் இருக்காங்க. வஞ்சினா வெஞ்சன்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த நாட்டு மேலே நம்ம போர் தொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகை நாட்டு மேலே போர் தொடுத்து வராங்க. காஞ்சினா காஞ்சிபுரம் ஊர். அந்த காஞ்சிபுரத்தில் வச்சு தான் 2 பேருக்கும் போர் நடக்குது. எதிர்த்து போரிடுறாங்க. அடுத்து உளிங்கைனா உருளை ஷேப் இருக்குது இல்லைங்களா, சிலிண்டர் ஷேப்பு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உருளையாக தானே மதில் சுவர் இருக்கும். அந்த மதில் சுவரை சுற்றி வளைக்கிறாங்க. பகை நாட்டுக்காரங்க ஒரு மதிலை சுற்றி வளைக்கிறாங்க. அந்த உருளையாக இருக்க மதிலை சுற்றி வளைக்கிறாங்க. அதுதான் உளிங்கை. அடுத்து நொச்சி நம்ம வேறு நாட்டிலேருந்து மதிலை சுற்றி வளைக்கிறாங்க. அப்போ அந்த மதிலை நின்று பாதுகாக்கணும் இல்லையா? அது யார் செய்வாங்க? அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் தான் செய்வாங்க. மதில் சுற்றி நின்றுட்டே இருக்கணும். நின்றுட்டே இருக்கும்போது அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? நின்றுட்டே இருக்கமே என்னடா அது அப்படின்னு ரொம்ப நொச்சி கொட்டுவாங்க இல்லையா? அதான் நொச்சி கொட்டுறாங்க. மதிலை சுற்றி பகைவர் மதிலை சுற்றி வளைக்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து இந்த மதிலை பாதுகாக்கணும். ஸோ அவங்க நின்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ அவங்க நொச்சி கொட்டுறாங்க. அடுத்து தும்பை திணைங்கிறது என்னென்னா, இப்போ 2 நாட்டு அரசர்களுமே வெற்றிக்காக சண்டையிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வாகை திணை அப்படின்னாக்கா வெற்றி பெற்ற மன்னனை கொண்டாடக்கூடியது தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். வாகை திணைனா வெற்றி பெற்றவரை வகைப்பூ சூடி அவங்கள வரவேற்பாங்க. அடுத்து பாடான்றதை நான் எதுக்காக பாடுகுட்டலான்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆண்மகனை பற்றி பாடக்கூடிய திணை தான் பாடான் திணை. ஒரு ஆண்மகனுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், ஆண்மகன்னா எப்படி இருக்கணும், அவனோட வீரம் எப்படி இருக்கணும், அவனோட புகழ் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே சொல்லக்கூடியது தான் இந்த பாடான் திணை. அடுத்து பொதுவியல்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. வெச்சி திணை 1ஆம் திணை. வெச்சி திணையிலேருந்து பாடான் திணை வரைக்கும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதில் சொல்லியிருக்கிறதுலையே பொதுவான விஷயங்களையும் இந்த 9லையும் சொல்லாத விஷயங்களையும் சொல்கிறது தான் இந்த பொதுவியல் திணை. அடுத்து கைக்கிளை அப்படிங்கிறது ஒருதலை காதல் பற்றி சொல்கிறது. பொருந்திணை அப்படின்னா பொருந்தாத காதல் பற்றின விஷயங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன அந்த விஷயங்களை மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா நேம் நம்ம கரெக்டாக எக்ஸாம் டைமில் நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. வெக்கமா இல்லையா என் மாட்டை திருடிட்டு போயிட்டியே, நான் பால் கறக்கணும், மாட்டை திருப்பி கொண்டுட்டு வா. இருடா, வெஞ்சன்ஸ் வச்சு உன் மேலே போர் தொடுத்து வரேன். காஞ்சிபுரத்தில் வச்சு 2 பேருக்கு சண்டை நடக்குது. உருளையாக இருக்கிற மதிலை சுற்றி வளைக்கிறாங்க. என்னடா இதில் நொச்சி கொட்டிக்கிட்டே அதை பாதுகாக்கிறாங்க. அடுத்து தும்பையில் வச்சு 2 பேர் சண்டை போடுறாங்க. வாகைப்பூ சூடி வெற்றி மன்னனை வரவேற்கிறாங்க. அடுத்து பாடான்னா பாடுகுட்டலாம், ஆண் பற்றி பாடக்கூடிய திணை. பொதுவியல்னா பொதுவான மற்றும் பாடாத திணைகள் பற்றி சொல்கிறது. கைக்கிளைனா ஒருதலை காதல், பொருந்தினைனா பொருந்தாத காதல் பற்றி சொல்லக்கூடியது. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் கிராமரில் எந்த மிஸ்டேக், ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். தேங்க்யூ.